இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை பாடுகளின் போது எத்தனை அடிகளும் அவமானங்களும் இரத்தம் சிந்துகின்ற நடுவிலும் அவர் சிலுவைகள் தொங்கும் பொழுது சொன்ன வார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்து தன்னை அறைந்தவர்களுக்காக, அவமானப்படுத்தினவர்களுக்காக, நிந்தித்தவர்களுக்காக ஜெபித்தார், அவர்களையும் மன்னித்தார். மன்னிப்பு என்பது நம்முடைய பலவீனத்தின் அடையாளம் அல்ல. மன்னிப்பு என்பது ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறோம். ஆனால் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கோபப்படுகிறவர்களாய் அல்ல, கோபத்தை உருவாக்குகிறவர்களையும் நிந்திக்கிறவர்களையும் அவமானப்படுத்துகிறவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் யாரையாவது மன்னிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அவர்களை சிலுவையின் அன்புக்கு நேராக வழிநடத்த மன்னிக்கின்ற குணமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்திக்கின்ற காலம்தான் இந்த லெந்து காலம்.